சட்டமும் வெளியான தகவல் ரேஷன் அடைதலுக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களிடம் பணம் கேட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கலெக்டர் சம்பத் எச்சரித்துள்ளார். ரேஷன் கார்டு கேட்டு தாலுகா அலுவலகங்களுக்கு படையெடுக்கின்றன. விண்ணப்பிக்கும் போது வீட்டு வரி, குடிநீர் வரி, மின்வாரிய ரசீது, வாடகை ஒப்பந்த பத்திரம் கேட்கின்றனர். இவற்றை வாங்கி கிடப்பில் போட்டுவிட்டு முழுமையாக விசாரிப்பதில்லை. ஏதாவது காரணம் சொல்லி அலைக்கழித்திருக்கின்றன. இது குறித்து சிவகங்கையை சேர்ந்த கணேசன் கூறுகையில், விண்ணப்பித்து 60 நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என அரசு கூறுகிறது. 6 மாதமாகியும் கிடைக்கவில்லை. இன்று போய் நாளை வா என்கின்றன. பணம் கொடுப்பவர்களுக்கு எந்த விசாரணையும் இல்லாமல் தருகின்றனர் என்றார். கலெக்டர் சம்பத்திடம் கேட்டபோது பணம் கேட்பது மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். உடனுக்குடன் கார்டு வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்றார். அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடி பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தியவரை உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். பரமக்குடியில் வட்ட வழங்கல் அலுவலர் கீதா நடத்திய சோதனையில் வாகனத்தை விட்டு ஒருவர் தப்பி ஓடினார். அந்த வாகனத்தை சோதனை செய்த போது அதில் 3100 கிலோ ரேஷன் அரிசி கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனை கடத்திய சிக்கல் பகுதியை சேர்ந்த சிதம்பரம் மகன் வீரமணி 30 வயதுள்ளவர் தலைமறைவாக இருந்தார். இது குறித்து கீதா உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசில் புகார் செய்தார். எஸ்ஐ மோகன், சிறப்பு எஸ்ஐ குமாரசாமி, ஏட்டு தேவேந்திரன் ஆகியோர் வீரமணியை கைது செய்து விசாரிக்கின்றனர். ரேஷன் கடைகளில் நடக்கும் கடத்தலை தடுக்க பொதுமக்கள் 1800-599-5950 என்ற கட்டணமில்லா தொலைபேசியில் புகார் தரலாம். புகார் தருபவர் விவரங்கள் ரகசியம் காக்கப்படும் என உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் 2 லட்சம் முதலீட்டுக்கு இப்படி ஒரு வட்டியா? பெண்களுக்கான வேற லெவல் சேமிப்பு பிளான். அதாவது போஸ்ட் ஆபீஸ் மற்றும் வங்கிகளில் பல விதமான சேமிப்பு திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதில் பெண்களுக்கான பிரபலமான சேவிங்ஸ் திட்டமாக மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் உள்ளது. இந்த திட்டத்தில் டெபாசிட் செய்வது மற்றும் பலன்கள் குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் பரவலாக அனைவர் மத்தியிலும் சேமிப்பு பழக்கம் அதிகரித்து விட்டது. எவ்வளவு சம்பாதித்தாலும் அதில் குறிப்பிட்ட தொகையை திட்டமிட்டு சேமித்து வருகின்றன. அந்த வகையில் பெண்கள் மத்தியில் சேமிப்பு பழக்கத்தை அதிகரிக்க செய்யும் விதமாக மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறுகிய காலத்தில் உத்தரவாதமாக வட்டி இந்த திட்டத்தில் கிடைக்கும். பெண்களின் முன்னேற்றத்திற்காக ஒன்றிய, மாநில அரசுகள் பல்வேறு விதமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் பெண்களுக்கான பிரத்யேகமான திட்டமாக உள்ள மகிழா சம்மான் சேமிப்பில் சிறிய அளவில் முதலீடு செய்து அதிக லாபத்தை பெறலாம். இதனால் பெண்கள் இந்த திட்டத்தில் முதலீடு செய்வதற்கு அதிக ஆர்வம் காட்டுகின்றன. தற்போது தபால் அலுவலகம் மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் திட்டத்திற்கு 7.5% தனிப்பட்ட வட்டியை வழங்கி வருகிறது. எந்த திட்டத்திற்கு இல்லாத அளவிற்கு வட்டி விகிதம் இத்திட்டத்திற்கு உள்ளது. வங்கியிலும் தபால் அலுவலகத்திலும் பெண்கள் தங்களது பெயரில் மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் கணக்கினை துவங்கலாம். மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் திட்டத்தின் கீழ் முதலீடு செய்யப்படும் தொகை குறைந்தபட்சமாக 1000 ரூபாயும் அதிகபட்ச முதலீடு தொகையாக ரூபாய் 2 லட்சமும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் 2 லட்சம் டெபாசிட் செய்யும் போது 7.5% வட்டி விகிதத்தில் 2 வருடத்திற்குள் ரூபாய்
2,32,044 தொகை கிடைக்கும். 2,00,000 முதலீட்டில் வட்டியாக மட்டுமே ரூபாய் 32,044 தொகையை பெறலாம். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் திட்டம். மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் பெண்களுக்கான பாதுகாப்பான மற்றும் கவர்ச்சிகரமான சேமிப்பு திட்டம் இது. பெண்களின் பெயரில் மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் கணக்கை துவங்க இயலும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.